இப்போ குழந்தை எம்மா சமையல்காரர்களுக்காக போட்டி வரைபடம் வரைவாள். எம்மாவை கவனிங்க சமையல்காரர்களே. குட்டியம்மா ஜெல்லி வச்சிட்டா. சரி சமையலர்கள், நீங்கள் இதை சமைக்க முடியுமா? ஆம், ஜெல்லிக்காக எனக்கு ஒரு எலுமிச்சை தேவைப்படும். உலகிலேயே மிக சுவையான ஜெல்லி செய்வது எப்படி என்று எனக்கு என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். எலுமிச்சையை பிழிந்து சற்று சர்க்கரை சேர்த்து நன்கு அடிக்கப் போகிறோம். அதை நீ புரிந்து கொள்ள மாட்டாய் சமந்தா. மேலும் எனக்கு ஒரு ரகசிய பொருள் உள்ளது. வெனிலா இனிப்பு சிரப். சோ இனிப்பு எம்மாவுக்காக கொஞ்சம் வெனிலா சிரப். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சமந்தா, நீயும் விரைவில் முடி. ஒரு ரோஜா வாவ் என்று நினைத்தாயா? இப்போதுதான் தொடக்கம். எனக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. சுவையான வெள்ளை சாக்லேட் அதிகமாய் இருந்தால் அதுவே சிறந்தது. மேலும் ரொம்ப சுவையான புதுசாக பிழிந்த ஜூஸ் அதை கலக்குறேன். ஓ பரவாயில்லை, நான் உண்மையான கனி மட்டுமே பயன்படுத்துவேன், அவற்றின் சாறு அல்ல. என் அழகான வெண்ணிலா ஜெல்லியால் எல்லாவற்றையும் நிரப்புவது மட்டுமே மீதமுள்ளது. என்ன சொல்கிறாய் ஜேன்? இப்போது யார் பின்தங்கி இருக்கிறார்கள்? நான் அதை ஏற்கனவே குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறேன். எனக்கு எல்லாம் தயார். விரைவாக செய்வது சுவையாக இருக்கும் என்று அர்த்தமல்ல சமந்தா. எம்மா கண்டிப்பாக என் ஜெல்லியை தேர்ந்தெடுப்பாள். என்ன? சரி சமையலர்கள், உங்கள் உணவுகளை எப்போ சுவைக்க முடியும்? எம்மா பசிக்கிறா. என் ஜெல்லி ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை அழகாக பரப்புவதற்கே மீதம் உள்ளது. ஜென், இது ருசியாக இருக்கிறது. பொடியாகிய சர்க்கரை எப்போதும் அதிகமாக இருக்காது. குழந்தை எம்மாவுக்காக சிறிய ரோஜாக்களை சேர்த்து இறுதி கவர்ச்சிகளை செய்கிறேன். வாங்க, என் ஜெல்லியும் தயார். நிறங்களை பாருங்கள். அன்பான எம்மாவுக்காக சில அலங்காரங்கள் மற்றும் இதயங்கள் குறைவாக உள்ளன. எல்லாம் தயார். எம்மா, விரைவில் முயற்சி செய். நான் இந்த ஜெல்லியுடன் தொடங்குவேன். பழங்கள் சுவாரஸ்யம். வாவ், ருசிகரமாக உள்ளது. அற்புதம். சமந்தா, எம்மா உன் ஜெல்லியை விரும்புகிறாள். வாவ், இதை கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். வாவ், இது என் பாட்டியின் தோட்டத்தில் இருந்தது போல சுவைக்கிறது. நான் இதை தேர்வு செய்கிறேன். ஆம் ஜேன், வாழ்த்துக்கள். எம்மா, இந்த முறை உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ஒரு குராசான். சமையல்காரர்கள், நீங்கள் தயாரா? ரெடிமேட் குருசான்கள். ஹே, நான் சமைக்கவில்லை என்றால் நான் ஒரு சமையல்காரர் அல்ல. மிகவும் நன்றி. என் குருசானை எடுத்துக்கொள் ஜேன். உண்மையான குருசானின் சமையல் முறை, அதை எனக்கு என் பிரான்ஸ் நண்பர் சொன்னார். நமக்கு ஒரு முட்டை, சர்க்கரை மற்றும் நிறைய பால் தேவைப்படும். இப்போது எல்லாவற்றையும் கலக்குவோம். மாவை கவனமாக கையாளு சமந்தா, இல்லையெனில் நாம் எல்லாம் இங்கே குருசாண்ட் ஆகிவிடுவோம். ஜேன், எம்மாவுக்காக நீ என்ன கண்டுபிடித்தாய்? எனக்கு ஒரு அற்புதமான சமையல் குறிப்பு உள்ளது. என்ன மாதிரியே? எம்மாவுக்கு என் குருசாண்ட் கண்டிப்பா பிடிக்கும். நான் அதை மிக சுவையாகவும் பிரகாசமாகவும் செய்வேன். ஜேன், நாங்கள் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கல. நான் விரைவில் பிரான்சிலிருந்து வந்த ஒரு உண்மையான மிருதுவான குருசாண்ட் செய்ய போகிறேன். அதற்கு சரியான வடிவம் கொடுக்க வேண்டும். என் குருசாண்ட் ஜேன் தயாரித்ததுடன் ஒப்பிட முடியாது. அதை அழகாகவும் ருசியாகவும் இருக்கும்படி கவனமாகவும் மென்மையாகவும் சுருட்டுவது முக்கியம். வாவ் சமந்தா, உன் குருசாண்ட் உண்மையில் தயாரிப்பில் இருந்தது போலவே இருக்கிறது. ஆற்றுமாய் அரிசியான குருசாண்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். வாவ் ஜேன், எம்மாவுக்காக பச்சை குராசாண்ட் செய்ய முடிவு செய்து விட்டீங்களா? சிலோண்டியர் சோயா மீன் துண்டுகள் என் குருசாண்டுக்கு நிறத்தை கூட்டும். இறுதி தொடுதல்களை மறக்காமல். எம்மாவுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இது சுவையா மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் உள்ளது. ஓ, எனக்கு தோன்றுகிறது என் குருசான்கள் ஏற்கனவே சுட்டுவிட்டன. ஓ, அவை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றன. புனிதம். சமையல்காரரின் சிறிய மந்திரம். வோய்லா. இப்போது நாங்கள் கிரீம் மற்றும் பழங்களை சேர்ப்போம். என் பழங்கள் எங்கே?
ஜேன், நீ என் பழங்களை சாப்பிடுகிறாய். ஓ, நான் எங்கே இருந்தேன்? நீலக்கொத்து மரங்கள், மாதுளை மற்றும் சாத்துக்குடி. இறுதி தொடுதல் மற்றும் முடிந்தது. வாவ், என்ன அழகான குருசான்கள். எம்மா மகிழ்ச்சி அடைவாள். ஓ மை காட். எம்மா, நீ எதிலிருந்து தொடங்க போகிறாய்? எனக்கு இதை வேண்டும். சுவாரஸ்யமாக உள்ளது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிக்குதா? ஐயோ, அஃப், இல்லை, அஃப், அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். இது நல்லதாக தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ருசியாக இருக்கிறது. நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? ஓ, சமந்தா, வாழ்த்துக்கள். எம்மா உங்கள் குருசாண்டை விரும்புகிறாள். எம்மா, இந்த முறை நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? வாவ், மீன். சமையல்காரர்கள் எம்மாவை ஆச்சரியப்படுத்த முடியுமா? ஓ ஓ என் கடவுளே, இதோ மீன். என்ன, இது என் மீன். நான் முதலில் எடுத்தேன். சரியாக பிரிக்க முடியுமா? இல்லை, நான் முதலில். இதோ உங்களுக்கு ஆப்ஸ். ஜேன், நீ அதை ஜான்பூஜ்கர் செய்யவில்லை என்று நம்புகிறேன். சரி. இப்போது இது நிச்சயமாக என் மீன். இப்போது மீனை மேலும் சிறப்பாக செய்ய வெட்டுக்களை செய்வோம். ஜேன், நீ ஏதாவது யோசிச்சியா? மீன் துண்டுகளை வறுக்க போறேன். உப்பும் மிளகையும் சேர்க்கிறேன். அது எரியாமல் இருக்க அதன் நேரத்துல திருப்புவது முக்கியம். அறிந்த உணவை யார் சாப்பிட விரும்புவார்கள்? ஜேன், நீ முயற்சிக்க வேண்டாம். எனக்கு மிகவும் சுவையான மற்றும் அழகான மீன் இருக்கும். நான் அதை என் கையொப்ப எண்ணெயால் பூசினேன். சில எலுமிச்சை சேர்த்தேன். அதை ஓவனில் வைக்கலாம். நீங்க அதை அறியல. நான் கூட ஏதோ யோசிச்சிருக்கேன். சமந்தா, எந்த மீனோடும் சரியா பொருந்தும் ஒரு கொப்பெட் சாஸ் எனக்கு உள்ளது. நீங்க முயற்சிக்க வேணாம் சமந்தா. Maurice Manchester and Frasian on outer renewals. மற்ற அனைத்தையும் கலந்து மற்றும் சில உருளை கிழங்குகளும் சேர்க்க வேண்டும். உலகிலேயே மிக சுவையான மற்றும் மொறுமொறுப்பான உருளை கிழங்குகளை எப்படி சமைப்பது என எனது ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீ எனக்கு சமம் இல்லை சமந்தா. வாவ் ஜேன், இது மிகவும் ருசியாக தெரிகிறது. எம்மா இதை நிச்சயமாக பாராட்டுவாள் என்று நினைக்கிறேன். சில பீன்ஸ், சில செர்ரி தக்காளி, இதையெல்லாம் பரப்பலாம். அற்புதம். எம்மா கண்டிப்பாக என் உணவினை தேர்ந்தெடுப்பாள். ஓ சமந்தா, ஆம். ஜேன், மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு எனது சொந்த உணவு உள்ளது. எல்லாம் தயார். சில இறுதி தொடுதல்கள். அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் எப்போதும் அன்புடன் சமைக்கிறேன். எம்மா, நீ எங்கு தொடங்குகிறாய்? அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. குறிப்பாக இது நகைச்சுவையானது. நான் இந்த உணவுடன் தொடங்குவேன். உன்னை முயற்சிப்போம். மீன். நான் என்ன நினைக்கிறேன்? எனக்கு இது பிடிக்கும். இப்போது இதை. எம்மா, உனக்கு என்ன தோணுகிறது? சமந்தா மிகவும் முயற்சி செய்தார். அவளுக்கு பிடித்தது. மிகவும் நன்றி. எம்மா, நீ ஒரு தேர்வு செய்ய வேண்டும். ஓ, வாழ்த்துக்கள். சமையல்காரர். ஆம், சிறந்த சமையல்காரர் யார்? நான். பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார். ஆஹா, இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது. ஓ, இது என் முட்டை. ஆஃப் ஆஃப், கிட்டத்தட்ட ஆஃப். இது உடைந்து விட்டது. இது நல்லதல்ல. எனவே அதிகப்படியானதை நீக்குகிறோம் மற்றும் ஆஃப். முட்டை மிகவும் இழுக்கு. என்ன அசிங்கம். ஓ, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சீனி. ஒரு வாழ்க்கை இப்போது அனுபவம். சற்றே அதை இனிப்பை உபயோகிக்கவும். சேர்க்கலாம். பாட்டி பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன். போதும். இனி பார்க்க காத்திரு. ஏன் இது திறக்கவில்லை? சீக்கிரம் திறக்கவும். ஓ, ஷாக். பால் எங்கு வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது. ஓ மை காட். வேறே போல்ஷ பால் இல்லை. ஓ இல்ல, அதுவே போதுமான அளவு. ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும்? மாவு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன். அச்சா, நான் ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. பாட்டி, கவலைப்படாதீர்கள். ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? அச்சம், உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது. வந்துடுவோம் கேக் வாங்க.
மா சேர்த்து கலக்குகிறோம். ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன். அம்மா பெண்ணே, நீ எப்படி செய்ய வேண்டும் பாரு. ஆம் ஆம், உங்கள் தலைமைத்துக்கு எந்த அபத்தத்தையும் நிரப்பாதீர்கள். நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். வாவ், மாவு தயார். நாம் முயற்சி செய்ய வேண்டும். சரி, அலறியது. இப்போது சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன். தயார். அதனை ஒரு வட்ட வடிவில் ஊற்றுவோம். நான் ஒரு கவலைப்பட ருசியான வேண்டாம். கேக் போட்டு பார்க்கிறேன். அவனுக்கு கத்திருக்கலாம். ஆம், குளிர்ச்சியான பாட்டி. நான் ஓரியோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நிறுத்துங்கள். ஆம், கீழ்த்துண்டுக்கு நான் கூகிகளை பயன்படுத்தலாம். நான் ஓரியோ கேக் மற்றும் சில நிறமுள்ள மாவு வைத்திருப்பேன். எல்லாவற்றையும் குழப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன். சரி, ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்திவிட்டனர். நான் எனது கேக்கில் வேலை செய்ய தொடங்குகின்றேன். நான் UKVE மாவுகளை தயாரித்து வைத்தேன். நான் அதை வானவில் நிறங்களால் பூச போகிறேன். ஆஹா, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, ஹா ஹா. இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம். அதை ஓவன் வாய்க்களில் அனுப்புவோம். அருமை. எல்லாம் பொறுப்பாக இருக்கும். எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ். என் கேக் தயார். அதை வெளியே எடுக்கிறேன். என்ன? இங்கே நாம செல்வோம். நமக்கு ஒரு வட்ட வடிவம் தேவை. இப்போ நீங்கள் சில மந்திரம் பார்க்கலாம். Pringles. அழகான சிறுமி ராஜகுமாரி. அது உங்களுக்கு என்ன நினைக்க வைக்கிறது? சரி ஊட்டை. சரி. ஓ, நான் அதை வெளியே எடுக்க நேரமாகிவிட்டது. நானும் பப்பி தான் பயன்படுத்த போகிறேன். அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ. ஓ, அது மிகவும் ருசியாக உள்ளது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ். அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன். அது பொருத்தமாக உள்ளது. உங்களுக்கு என்ன, சமையல்காரர்? நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன். இப்போது எல்லாவற்றையும் எடுத்து முழு கேக்கை சேகரிக்க தொடங்குகிறேன். தயாரா? இப்போ நான் அதை அலங்கரிப்போம். நான் ஸ்டிக்குகளை செயல்படுத்துவேன். முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும். அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே மேல் ஒரு வானவில், கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை கிரீம். இதுவே எல்லாம். பிறந்த நாள் குழந்தை, நான் உன் விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன். ஆஹா, எல்லா கேக்குகளும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன. இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பாசமான இளவரசி. ஆனால் அது என்ன? இது ஒரு கேக் பொம்மை. என்ன ஒரு அழகான மற்றும் இணைப்பு என்ற ஆடையோ அருமையானது. நன்றி பாட்டி. ஓ, இது என்ன? அது என் சகோதரியிடமிருந்து வந்ததா? எங்கள் முழு முயற்சியையும் செய்தோம். இதை முயல்வோம். சரியா? அப்படியா? இதெல்லாம் எவ்வளவு அதிசயமா இருக்கிறது. கேக் கனவாக இருக்கிறது. செய்து பார்க்கலாம். என்ன சுவை! இது எந்த அளவில் அற்புதமானதாக உள்ளது. ஆனால் நான் வெற்றியை யாருக்கு கொடுக்கணும்? சரி, நான் சிந்த நில்கிறேன். ஓ, நான் என த்ரவ் விடுவேன். சப்வின். அதிசயம். என்ன? நிஜமா? எப்படி எதிர்பார்க்காதது? இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோய செஞ்சுட்டு வா. பாட்டி தூங்கிட்டா. இந்த முறை என்ன இருக்கு உண்டிட்டேன்? ஓ, இது ஒரு கேக். சரி, சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார். விவியனும் கூட, பாட்டியும் தயாராக இருக்கிறார். இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள். பாட்டி சாப்பாடு சமைக்கும் தரமாக ஷெப் மிஞ்சவா. நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள்? கருத்துக்களில் எழுதுங்கள். ஆஹா, உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது.
பாட்டி எந்த விதத்திலும் தனது வெற்றியை கையளிக்க விரும்பவில்லை. அவளோடுச்சு நான் இதை ஓவியம் பொருத்துவேன். நான் நினைப்பென்றால் சிறந்த முறையில் செய்வேன். வாவ், நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள்? அவர்கள் மாவை போட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது. ஆஹா, நீங்கள் பேக்கேஜை போர்த்த போகிறீர்கள். யாராவது வாருங்கள், எங்களுக்கு உதவுங்கள். ஆஹா, விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா? விவியன், நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள். பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும். இதோ போச்சு. ஹே, நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா? சரி. ஓ, எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது. இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன். அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள். இதோ செய்முறை முடிந்தது. நான் கொஞ்சம் கிராமியல் சீரப்பும் சில நொறுக்கு ரொட்டிகளும் சேர்க்க போகிறேன். அதை கீழே வைக்கிறேன். மேலே சில முறுக்கு துண்டுகள், மேலும் சற்றே வெப்பதயிர். வோலா, அது சரியானது. ஓ, என் பிஸ்கட் தயாராகிவிட்டது. என்னுடையது கூட. ஆம், நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள். அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும். பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார். மேலும் ஜெஃப் ஏற்கனவே கப் சரி, கேக்கிற்கான எனது ஓரளவை கண்டறிந்து பழங்களை விட்டார். செய்கிறேன். சிறிது கிரீம், எல்லாவற்றும் எனது சமையல் முறைக்கு ஏற்ப. பேபி ஜேன் எனது கப் கேக்கை பிடிக்கும். அதை ஒரு முறை பாருங்கள். நான் குளிர்பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. ஏற்கனவே நுரைகிறது. என் அன்னை இருக்கிறார். இதற்கு முயல்வோம். காரமெல் மற்றும் கூடைகள். வாவ், ருசிகரமாக இருக்கிறது. இங்கே என்ன காத்திருக்கிறது? இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது. அது கண்டிப்பாக பாட்டிதான். இது ருசிகரமாக உள்ளது. இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர். பார்ப்போம். வாவ், சீரானது. நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும்? என் சகோதரியின் கேக் எனக்கு பிடித்தா? நான் ஜெயிச்சேனா?